இஞ்சி காய்ந்து போகாமல் இருக்க வீட்டில் பூந்தொட்டி வைத்திருந்தால் அதில் இஞ்சியை வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்தி கொள்ளலாம். பன்னீரை வெதுவெதுப்பான உப்பு தண்ணீரில் சிறிது நேரம் போட்டு எடுத்த பிறகு கிரேவி செய்தால் சாஃப்டாக இருக்கும். அடைமாவு அரைக்கும்போது அரை கப் பச்சைப்பயிறு, அரை கப் வேர்க்கடலை சேர்த்து அரைத்து செய்தால் ருசியாகவும் அதே சமயம் சத்தானதாகவும் இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது இஞ்சி வெங்காய விழுதை நன்றாக கிளறியதும் அதனுடன் முந்திரி, கசகசா, தேங்காய் சேர்த்து கெட்டியாக அரைத்து சேர்த்தால் சுவையாக இருக்கும். வாயை சுற்றி கருமையாக இருந்தால் அரிசி மாவு, தக்காளிச்சாறு மற்றும் கற்றாழைச்சாறு அனைத்தையும் கலந்து தடவி வரலாம். ரசத்தில் உப்பு அதிகமாக இருந்தால் 1 டம்ளர் தண்ணீர் விட்டு ரசத்தை கொதிக்க விட்டு மிளகு, சீரகத்தூள் சேர்த்து அரை மூடி எலுமிச்சை பழச்சாறு சேர்த்தால் உப்பின் அளவு குறைந்துவிடும். முள்ளங்கி கீரையில் பருப்பு போட்டு கூட்டு வைத்து சாப்பிட்டால் சுவையாகவும் உடலுக்கு சத்தாகவும் இருக்கும். பாகற்காய் குழம்பு செய்யும் பொழுது 2 துண்டு மாங்காய் சேர்த்தால் கசப்பு தன்மையும் தெரியாது, ருசியும் அருமையாக